அவனுக்கு எவ்வளோ பாராட்டினாலும் தகும். இந்த நிகழ்வை நடத்துவதற்கு இது இந்த பப்பாசி இந்த அரங்கிலே எங்களுக்கும் ஒரு அனுமதி கொடுத்து, குறிப்பாக என்னையே பேச அனுமதித்த இந்த அரங்கத்தில் இங்கே எங்கள் அறிவாசான், எங்களுடைய வள்ளுவ பெருமகனார், எங்கள் மரமொழியான் வள்ளுவர் வாதை, அங்கே எங்களுடைய மூதாதை வள்ளலார் வாதை, அங்கே எங்களுடைய மூதாதை எங்கள் பாட்டனார் வாவுசி பாதை, அங்கே அறிவு மூதாட்டி எங்கள் அப்பத்தா அவை பாதை, அங்கே கம்பர் பாதை, அங்கே புரட்சி பாவலன் பாரதாசன் பாதை, அங்கே அது தெரியல ஏதோ ஒரு பாதை, நல்ல பாதையாத்தான் இருக்கு. இங்கே நடுவில் ஒரு நாச பாதை, கேடுகட்ட கேவலங்கட்ட பாதை. அந்த பாதையில் இருந்து இந்த பாதைக்கு திருப்புவதுதான் இந்த நூலில் பெரிய பெரிய சேவை. இந்த சேவையை செய்த என் அன்பு தம்பி, இந்த டிஸ்கவரி வெளியீட்டகத்தின் உரிமையாளர் என் தம்பி வேடியப்பன் அவர்களுக்கும் இந்த நூலை தொகுத்து அரும்பாடாற்றி தொகுத்து வழங்கியிருக்கிற ஆர்வீர் இளவல் பாலமுடி வர்மன் அவர்களுக்கும் அரங்கத்தை கொடுத்து அருளிய பெருந்தகையாளர் ஐயா பப்பாசியினுடைய தலைவர் ஐயா சேது சொக்கலிங்கம் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். புரட்சி எப்போதும் வெல்லும், ஒரு நாள் தமிழ் தேசியர்களின் வெற்றி சொல்லும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. இன்று நம்மோடு களத்திலே நின்று தமிழர் என்ற வரலாற்றை ஆய்ந்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்தி கொண்டிருக்கிற என்னுயிர் இளவல் மன்னன் அவருடைய கட்டுரை, தமிழ் தேசிய அரசியலின் பெரும்படை வீரராக தளபதியாக திகழ்ந்த வணக்கத்துக்குரிய பெருமகன் ஐயா அரசேந்திர சோழன் அவருடைய இரு கட்டுரைகளை தாங்கி இந்த நூல் அப்படி பல்வேறு அறிஞர் பெருமக்கள், குறிப்பாக நம் மதிப்பிற்குரிய பெருந்தமிழர் ஐயா கோவை ஞானி அவர்களுடைய கட்டுரை, பேராசிரியர் ஐயா மகராசன் அவருடைய கட்டுரை, இப்படி இவையெல்லாம் தமிழ் தேசிய அரசியல் ஏன் அது தேவை, எதற்காக என்பதை தெளிவுபடுத்துகிற பெரும் பாடமாக நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. இதில் என் அருமை தம்பிகள் அருணபாரதி, என்னுடைய அன்பு இளவல் இடும்பவனம் கார்த்திக் போன்றவர்கள் எல்லாம் இதிலே எழுதியிருக்கிறார்கள். அதில் இருக்கிற கட்டுரைகளிலே ரொம்ப சுமாரான கட்டுரை என்னுடைய கட்டுரை தான். ஏன்னா அதை நான் எழுதினதே என் தம்பி தான். ஏன்னா எனக்கு நேரம் இல்லை, நான் என்ன செய்யணும்னு கேட்டான். அண்ணன் பேச்சில் ஏதாவது எடுத்து எழுதி போட்டு எனக்கு நேரம் இல்லைன்னா அவன் எழுதினது தான். ஏன் இது சுமாராக இருக்குன்னா, இந்த ஆயுதங்களையெல்லாம் தூக்கி சண்டை போட போகிற ஆள் நான் தாங்கிறதுனால என்னுடைய ஆயுதம் கனமாக இல்லாமல் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும், குறிப்பாக ஈழத்திலிருந்து வந்த என் உயிர் தம்பி தீபச்செல்வன், என்னுடைய பேரம்பிக்கிறிய விநாயகமூர்த்தி அவர்கள். நான் ஏதாவது ஒரு பேரை சொல்லி அவருக்கு ஏதாவது கருத்தில் வரக்கூடாது, எதெல்லாம் யோசிக்க வேண்டியது பாருங்க. பல்வேறு பெருமக்கள் வந்திருக்கிறீர்கள். அன்னை தமிழ் எள்ளி பருக அறிவார்ந்த சபையிலே அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் உயிர் சொந்தங்கள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும்.